அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்ஜம் தண்ணீரோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜம்ஜம் தண்ணீர் எங்கேருந்து வருது, எப்படி, என்ன, ஏது, அதோட வரலாறு என்னான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தண்ணின்னு எடுத்துட்டாலே நம்மளுக்கு என்ன தோணும், காவேரி ஆற்றுலேருந்து வர தண்ணியோ இல்லை கங்கை ஆற்றுலேருந்து வர தண்ணியோ, ஸோ இப்படி தான் தோணும். ஏன்னா ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு நதிக்கும் அந்த நதியில் உள்ள தண்ணிக்கும் ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ காவேரி தண்ணீர் எடுத்துகிட்டு பார்த்தா இப்போ பொதுவாக மக்கள் அதை தான் குடிக்கிறாங்க. ஸோ இப்போ அதுலேயும் கலப்படம் வந்துருச்சு இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அதை விட்டுட்டு இப்போ ஃபில்டர் தண்ணின்னு சொல்லிட்டு கேனில் அடைக்கப்பட்ட தண்ணீர் தராங்க. ஸோ அது உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்லலாம், ஒரு விதத்தில் கெட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் இப்போ ஜம்ஜம் தண்ணீர்னால் என்ன, அது எங்கேருந்து வருது, அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ தண்ணின்றது நம்ம ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இது எங்கே இருக்குது, அதாவது ஜம்ஜம் தண்ணீர் எங்கேருந்து வருது, எங்கே இருக்குன்னாக்கா சவுதியில் இருக்குது. அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகரத்தில் மஸ்ஜித் அல் ஹராம் என்ற இடத்தில், அதாவது காபாவில் இருந்து 20 அடி தள்ளி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபி இப்ராஹிம் அவர்களுக்கு ஒரு உத்தரவு விடுறாங்க. என்னன்னா அவருடைய மனைவி, அதாவது இப்ராஹிமோட மனைவி ஹாஜிராவையும் அவரோட மகன் இஸ்மாயில், அதாவது குழந்தையாக இருக்கிற நபி இஸ்மாயிலையும் மெக்கால இருக்கிற பாலைவனத்தில் விட சொல்லி உத்தரவிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசதியும் இருக்காதாம். அதாவது தண்ணீர் வசதியோ ஆள் நடமாட்டமோ உணவு வசதியோ எதுவுமே இருக்காத ஒரு இடத்துல எங்களை விட்டு செல்றது தான் அவங்களுடைய எண்ணமா அப்படின்னு கேட்குறப்ப அவரும் நிறைய கேள்வி கேட்டு பார்க்குறாங்க. அவர் இப்ராஹிம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ ஹாஜிரா கடைசியாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப கேளுன்ட்டு இப்ராஹிம் சொல்கிறதுக்கு ஹாஜிரா சொல்கிறாங்க, இது அல்லாவுடைய உத்தரவா அப்படின்னு கேட்க போக ஆமாம் மட்டும்தான் சொல்லிட்டு அவர் ஆமாம் மட்டும்தான் பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஹாஜிரா சொல்கிறாங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும், அதாவது ஹாஜிராவையும் அவரோட மகன் இஸ்மாயிலையும் குழந்தையாக இருக்கிற நபி இஸ்மாயிலையும் விட்டுட்டு அவரும் கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த குழந்தையாக தானே இருக்கிறாரு நபி இஸ்மாயில், அவர் தண்ணிக்காக அவ்வளோ நேரம் அழுன்னு அழுகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஷஃபா மலையையும் மருவா மலையும் பார்த்துட்டு 7 டைம் அதை சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் தண்ணி உணவு ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே எதுவுமே கிடைக்காதனால அங்கேருந்து ஹாஜிரா என்ன பண்ணுறாங்க, தன்னோட குழந்தைய விட்டுட்டு போனாங்களே நபி இஸ்மாயிலை அவரை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்ததுமே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த பாலைவனத்தில் தன்னோட காலால் உதைக்கிறப்ப அங்கே என்ன பண்ணுறதுன்னா ஜம்ஜம் தண்ணீர் ஏற்படுது. அப்போ ஹாஜிரா சொல்கிறாங்க போதும், அதாவது ஜம்ஜம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜம்ஜம்னா போதும் என்ற அர்த்தம் இருக்குது அரபியில். அந்த ஜம்ஜம்ன்ற சொன்னோடனே அங்கே அணை கட்டி விடுறாங்க. யார், ஹாஜிரா அணை கட்டி விட்டு அந்த தண்ணீரை தன் மகன் இஸ்மாயிலுக்கும் கொடுத்துட்டு தானும் குடிச்சிடுறாங்க. நாளடைவில் அந்த இடத்திற்கு தான் ஜம்ஜம் தண்ணீர் என்று பேரும் வந்தது. ஆயிரக்கணக்கான நாட்கள் ஆகியும் அந்த இடத்துல அதிசயமிக்க ஜம்ஜம் தண்ணீர் இன்னும் வருதுன்ட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் இருந்து வருகிற ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ வர மக்கள் அவருடைய ஃபேமிலிக்கு, அதாவது அவருடைய ரிலேட்டபிளாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஃபேமிலியிலே அரைச்சி முடிச்சுட்டோ இல்லை உமரா முடிச்சுட்டோ வரப்போ பாட்டிலில் தண்ணி கொண்டு வருவாங்க. அது எவ்வளோ தூய்மை மிக்கதாக இருக்கட்டும், அது எவ்வளோ அதிசயமிக்கமாக இருக்கட்டும், இன்னுமே பார்த்திங்கன்னா ஜம்ஜம் தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எண்டே கிடையாது. அங்கே இருக்க மக்கள் அந்த தண்ணீரை தான் கொடுத்துட்டு வருகிறார்கள் என்று சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்க ஊருக்கு வரப்போ எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வீடியோ போடலாம், எதை பற்றி போடலாம், யாரோடைய வரலாறு போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.